பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையில் விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிற தேவ சமாதானம் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அவர்கள் பிரயாணமாய் போகையில், ஊழியத்து நிமித்தமாக போகையில் இந்த ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்தார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 39ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை அநேக வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை இருக்குது. அநேக குடும்பங்களில் இயேசுவுக்கு இடமில்லை. அநேக மனிதோட இருதயங்களில் இயேசுவுக்கு இடமில்லாதபடியினாலே இன்றைக்கு சபையில், ஒரு சில சபைகளில் ஆத்துமாக்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அநேக விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசுக்குள்ளே வந்தும் கூட முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதனால அவர்கள் அதிகமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்ற வாழ்க்கையில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இங்கே மரியாள் மார்த்தாள் என்கிற சகோதரியுடைய வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு வந்தார். அந்த வீட்டில் அவரை ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் அவரை ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40ஆம் வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசுவை உபசரிக்க வேண்டும், உடன் வந்திருக்கிற சீஷர்களை உபசரிக்க வேண்டும். இது நல்ல ஒரு காரியம்தான். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுடைய காரியத்தில் எந்த காரியத்தை நாம் செய்தாலும், ஊழியத்தை நிமித்தமாக எந்த காரியம் செய்தாலும், சபையை நிமித்தமாக எந்த காரியம் செய்தாலும், ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமாக எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு உண்டு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை அடையாமல் போகான். எனக்கு அன்பானவரில், ஆண்டவராகிய இயேசுவை அந்த மார்த்தாள், மரியாள் இவர்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு உபசரித்தார்கள். நல்ல காரியம்தான். ஆனால் இந்த மார்த்தாள் ஒரு காரியம் செய்கிறாள். பற்பல வேலைகளை செய்து, அந்த என்னென்ன வேலை செய்தால்னு இங்கே வேதம் சொல்லலை. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாம் சரித்திரங்களை தவிர கதைகள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதைகள் மனுஷனுடைய ஞானத்தினால, புத்தியினால் எழுதப்படுகிறது, கற்பனையினால் எழுதப்படுகிறது. ஆனால் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. ஆகவே இந்த மார்த்தாள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தால், என்ன செய்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டாள் என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட 39ஆம் வசனம் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். 40ஆம் வசனம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேலை, உலக பிரகாரமான காரியங்கள், விசுவாசிகள் கூட ஒரு வேலை ஆரம்பிப்பார்கள், திரும்ப இன்னொரு அந்த வேலை செய்து கொண்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க. ஊழியத்தில் கூட அப்படி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வேறு ஒரு ஊழியத்துக்கு போவாங்க. அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ, வேலைகளானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தலையிட்டு, எல்லாத்திலையும் தலையிட்டு கடைசியில் எதுவுமே நல்ல ஆசீர்வாதத்துக்கு வர முடியாதபடி போகும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் எந்த வேலை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையில் உறுதியாக இருங்க. அதை நன்றாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கர்த்தருக்கு இந்த வேலை அந்த வேலை அப்படி நம்ம அலையக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அலையும் போது, எல்லா வேலையும் நம்ம செய்ய முயற்சிக்கும் போது நம்ம எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா கவனித்து, இந்த மரியாள் பற்பல மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தால், ஆனால் மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக வேலைகளை தங்களுடைய தலைமையில் எடுத்து போட்டுக்கொண்டு ஊழியத்தில் கூட அநேகர் நிறைய ஊழியம் செய்யணும்னு விரும்புவாங்க. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இங்கே போகணும், அதை செய்யணும்,
ஆனால் கடைசியில் முடிவு பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்க நல்ல முறையில் செய்திருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையும் சிறப்பாக செய்ய முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்வீர்களானால் அந்த வேலை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அதை செய்து அதை முடிக்க முயற்சி செய்யுங்க. அதை செய்து கொண்டு இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலான்னு நீங்கள் இதுலேயும் அதுலேயுமா தலையிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இங்கே இயேசுவிடத்தில் அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், 40ஆம் வசனம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவ்விடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்த மார்த்தாளுக்கு இயேசுனுடைய பாதத்து அருகே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாள் மீது கொஞ்சம் கோபம் வந்தது. மரியாள் மீது வந்த கோபம் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்னா, உமக்கு கவலை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லார்கிட்டையும் நம்ம கோவப்பட்டு எல்லாரையும் பேசி கடைசியில் ஆண்டவர்கிட்டையும் கோவப்பட்டோம். இந்த ஆண்டவரே, உங்களுக்கும் என்ன தெரியலையா? நான் படுற கஷ்டம் உங்களுக்கும் புரியலையா? இந்த மாதிரி நம்ம நிறைய புலம்ப ஆரம்பித்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது புலம்புறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்னு வசனம் சொல்லுங்கள். இந்த மார்த்தாலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டிருக்கலாம். ஆண்டவரை உபசரிக்கிறது நல்லது, சாப்பாடு கொடுக்கறது நல்லது, எல்லா காரியம் செய்கிறது நல்லது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறது தான் எல்லாவற்றை காட்டிலும் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இதை 2 ஸ்டேட்மெண்ட்டாக ஆண்டவர் தான் சொல்கிறார். மார்த்தாளை குறித்து அவர் தான் சொல்கிறாரு, மரியாளை குறித்து அவர் தான் சொல்கிறார். மார்த்தாளை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், 41ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படும் போது நமக்கு கலக்கம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருக்காது, நம்முடைய இருதயத்தில் போராட்டம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இது ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதில் தெளிவாக இருக்க வேண்டும். அது ஊழியம் செய்தால் கூட தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எல்லா காரியத்திலும் தலையிட்டு கொள்கிறது ஞானம் அல்ல. எனக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை வச்சுருக்கிறாரோ அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். எனக்கு என்ன வேலையை ஆண்டவர் வச்சுருக்கிறாரோ அந்த வேலையை தான் நான் செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் செய்வேனால் கடைசியில் ஒன்றும் முடியாமல் நிலைமையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அந்த மார்த்தாளுக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கு அநேக கவலை வருகிறது காரணம், இவங்களே கவலைப்படுவாங்க. பிள்ளைகளை குறித்து கவலை, பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து கவலை, படிப்பை குறித்து கவலை, வீடு கட்டுறதை குறித்து கவலை, திருமணத்தை குறித்து கவலை உண்மையாகவே தேவைதான். ஆனால் அதே நீங்கள் யோசனை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பாரம் அதிகமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்களை கவலையெல்லாம் பாரத்தை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. மார்த்தாள் வேலை செய்கிறத மரியாள் பார்த்துருப்பாள். ஆனால் மரியாளுக்கு அந்த எண்ணம் வரலை. அக்காவுக்கு உதவி செய்யணும். அதை காட்டிலும் இயேசு இப்போ வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை இப்போ தான் நம்ம கேட்க முடியும். அவர் போயிட்டு அவர் சொல்கிற வார்த்தை உபதேசத்தை கேட்க முடியாது. ஆகவே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்னு இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதனைக்கு போக வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது தான் நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடத்துல நமக்கு பங்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த நேர்த்தியான இடம் ஆண்டவருடைய சமூகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் எங்கே போனாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது. நம்ம அநேக காரியங்களை போட்டு குழப்பி அதனால் கவலை தான் அதிகமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவரில் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நீங்களும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம்.
மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினார் என்று சொல்லி நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. மரியாள் நல்ல பங்கை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாராண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களும் ஒதுக்கி வைத்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ண, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். நாங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற மரியாளை போல எங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ. மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். வானம் பூமி அழியும் முன்னே இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். புவி மீது அரசாலே இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. புவி மீது அரசாலே இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் அன்றோ. மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. உன் பணம் பொருள் யாவும் போய்விடுமே. உன் வாழ்வு கண்ணீராய் மாறிடுமே. உன் பணம் பொருள் யாவும் போய்விடுமே. உன் வாழ்வு கண்ணீராய் மாறிடுமே. அக்கினி இறங்கி அழிக்கும் முன்னே அன்பரே நீர் என்று மனம் திரும்பு. அக்கினி இறங்கி அழிக்கும் முன்னே அன்பரே நீர் என்று மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் என்றோ. மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு.